ஸோ ஜெயந்தனை மேரி பண்ணின பிறகுதான் ஓகே இவ்வளோ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களா, ஸோ இது ஏன் நாங்கள் வச்சுக்கொண்டு செய்யக்கூடாதுன்னு தான் இந்த படம் விழா படம் உருவானது. ஒரு ப்ரொடியூசரா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலைஞன் படுகிற சந்தோஷம் உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துது? ஒரு வருஷம் கஷ்டப்படுவோம் நல்லா, ஆனா அந்த ஆண்டு எல்லா மக்களும் இருந்து கைத்தட்டி சந்தோஷமா பாக்கல ஒரு மன நிம்மதி வரும். படம் 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த 5 படம் திரையிடலுக்கு தயாரா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? சில படங்கள்ல ஷூட் டைம் போவேன், இப்பதான் தெரியும் இவ்வளோ ஒரு திரையில பாக்கல பாட்டு இப்படி சரியில்லையே அது சரியில்லை சரின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல பாக்கல தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க், இது இப்ப எடுக்க முடியாது, நான் இந்த படம் எடுப்பேன், ஆனா நான் இப்போ வேற ஒரு கதை எழுதுறேன், அது ஓகே ஆண்டு அதையும் நல்ல ஒரு படமா எடுத்து இப்போ அதுவுமே திரைக்கு வரப்போகுது. நிறைய வருஷமா ஃபைட் பண்ணி கொண்டு வர்றாங்க, அதுக்காக ஒரு நல்ல விஷயம் இப்போ செய்ய போறோமே என்றது ஒரு சந்தோஷம். ஸோ இந்தியால இருந்து டைரக்டர் மிஸ்கின் வாரார். அவரில் பிடிச்சது சொன்ன உடனே யார் எதுவுமே கேட்கல, அப்படியா ஓகே எப்ப நான் வாரேன். ஜெயந்தன் படம் நடிச்சிருக்கிறார். ஸோ ஜெயந்தனை ஒரு நடிகனா நான் பார்த்ததில்லை, என்ன நிறைய உண்மையாவே பார்த்ததில்லை. ஸோ இதில் பார்க்கல ஓ இதுதான் என்ன மனுஷனா அப்படியும் சில விஷயங்கள் இருக்குல்ல. Blue Jay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025. வணக்கம். ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ளூ ஜே ப்ரொடக்ஷனோட தயாரிப்பு 5 படம். இன்னைக்கு நாங்கள் இப்போ பேச போகிறது ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ப்ளூ ஜே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதோட CEO இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுக்கு முதல் நாங்கள் ஜெயந்தனோட பேசக்குள்ள சொல்லியிருப்பார் தன்னுடைய மனைவி தான் இந்த படத்தை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி. சுரேகாவோட தான் பேச போகிறோம். வணக்கம் சுரேகா. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஜெயந்தனோட பேசினோம் இதுக்கு முதல்ல. அவர் சொன்ன விஷயம் இந்த 5 படத்தை தயாரித்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. இந்த 5 படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு எப்பவுமே எங்களுடைய ஆக்களை சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது எங்களோட ஈழத்தமிழ் ஆக்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஸோ அது காட்ட வேணும், எல்லாரும் அதை பார்க்க வேணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ நான் கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் நிறைய கான்சர்ட் செஞ்சு கொண்டு வந்தேன் நான். ஸோ அந்த டைமில் ஓகே கான்சர்ட்ஸ் இந்தியன்ஸ் லைக் சவுத் இந்தியன் ஆக்டர்னு ஃபேமஸான ஆட்கள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நான் யோசிப்பேன், ஓ இவ்வளோ பேர் வரைக்கும் எங்களுடைய ஆட்கள் பார்க்குறாங்களே, அதுக்குள்ளேயே எத்தனையோ சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, ஆக்ட்ரஸ் இருக்கணும். ஆனால் அப்போ டைமில் அவ்வளவு கண்டாக்ட்ஸ் இல்லை ஒரு படம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ ஜெயந்தனை மேரி பண்ணின பிறகுதான் ஓகே இவ்வளோ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களா, ஸோ இது ஏன் நாங்கள் வச்சுக்கொண்டு செய்யக்கூடாதுன்னு தான் இந்த படம் விழா படம் உருவானது. ஸோ ஜெயந்தனை இதுக்கு முதல் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அப்போ படம் ஒன்றுமே ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா அப்படி ஒன்றுமே இருக்கல. அப்புறம் ஜெயந்தன் மாதிரி பண்ண பிறகு ஸோ அவரோட சேர்ந்து அவரோட நடிப்பு திரையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க, அப்படி தானே? ஓ ஜெயந்தனை மீட் பண்ணின பிறகு தான் இவ்வளவு ஜெயந்தனை மாதிரி எத்தனையோ பேர் இவ்வளோ டேலண்ட் வச்சுக்கொண்டு ஒரு அவங்க எல்லாம் படம் எடுத்து படைய சொல்லுவாங்க என்ன ஹார்ட் டிஸ்கில் இருக்குதுன்னு. ஆனால் அதுக்கு பிறகு செய்கிறது தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வர்றது, அது ஒரு திரைக்கோ ஒரு ஸ்டேஜுக்கோ கொண்டு வர்றது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே அந்த ஸ்டெப்பில் தான் எப்பவும் நிற்கிறாங்க ஏதோ ஒரு ரீசனால். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு ஒரு புஷ் கொடுத்தா அதுதான் அவங்க தேவையான ஸ்டெப். நான் தேடினது அதுக்கு பின்னிக்கு இருக்கிறது. ஸோ அது சேர்ந்து வந்தால் தான் வருமென்றது, அப்படிதான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள். ஒரு ப்ரொடியூசராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படைப்பை எடுக்கிறது, அதுக்கு உருவம் கொடுக்கறது, அதை வெளியிடுறது, அந்த உருவம் கொடுக்கறது வெளியிடுறதுன்றது அங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அந்த விஷயத்தை ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் செய்யும்போது ஒரு கலைஞன் படுகிற சந்தோஷம் உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துது? அது நான் ஒரு கான்செர்ட்ல சொல்றேன், அது நான் இன்னும் பார்க்கல. ஒரு கான்செர்ட் சைக்கிள் நான் நினைக்கிறேன் ஒரு 6-8 மாசம் ஒரு வருஷம் கஷ்டப்படுவோம், நல்லா கஷ்டம் வேண்டாம் வேற லெவல்ல கஷ்டப்படுவோம். ஆனா அந்த ஆண்டு அந்த எல்லா மக்களும் இருந்து கைத்தட்டி சந்தோஷமா பார்க்கல ஒரு மன நிம்மதி வரும். அந்த மன நிம்மதி இவங்க படம் ஒவ்வொன்று முடிக்கும் போது நான் பார்க்கல ஒரு சந்தோஷம் அவங்களோட முகத்துல, இல்லாட்டி இப்ப போஸ்டர் வரைக்கலையோ டைட்டிலோ படம் இது வரைக்கலையோ
ஒரு என்னென்னு சொல்ற எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரைக்கும் அது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி தருது. கண்டிப்பாக அது என்ன மெட்டாக்கள் பேசும்போது இந்த படங்களில் பணிபுரிந்தவர்கள் பேசும்போது சொன்ன விஷயம், நிறைய படங்கள் எடுக்கப்படுது ஆனால் வெளிவரையில் இந்த படம் எடுத்து வெளிவந்து அதுக்கான ஒரு பெரிய திரையும் பெருதன்னும் போது அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உதாரணமாக சிந்துவோட பேசும்போது ஃபிலிம் பை சிந்து கொண்டு வரும்போது அது தனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்ததுன்றதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் நீங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. ஆனால் நான் முதல்ல பேசும்போது 7 படம் வரும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ 5 படம் தான் வந்திருக்கு, 2 படம் வேற இல்லை. ஏன்? எப்பவுமே எங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். சில ஆட்களுக்கு நாங்கள் செய்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செய்கிறதுன்னு விளங்கி கொள்ளுவாங்க. மற்றவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஈகோ, அவங்களுடைய சில இஷ்யூக்கள் இருக்கு. ஸோ அப்படி எப்பவுமே எங்களுக்கு நடக்கிறது அதுதானே. நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்கட ஆக்களுக்கு நாங்க தான் பிரச்சனை, வேற யாருமே தவிர தேவையில்லை. ஸோ அதுதான் பேசிக்காக இதுலயுமே நடந்தது. ஸோ அவங்க ரெடியா இருக்கிறோம், நாங்க ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ ஒண்ணுமே இல்லை. பேசிக்கா எங்கட டேலண்ட்டை நாங்க காட்ட வேணும், இது எங்களுக்காக இருக்கிற ஒரு டைம். ஸோ அவங்க இன்னும் ரெடி இல்லை. ஸோ அதனால வேற பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மனஸ்தாபமும் இல்லை, அவங்களுக்கு அது டைம் இல்லை இப்போதைக்கு, காலம் இல்லை இப்போதைக்கு அவங்களோட படம் திரைக்கு வர்றதுக்கு. ஸோ அவங்களோட படம் எப்பவுமே இன்னும் ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்க போகுது. கண்டிப்பா. இந்த நேரத்தில் இந்த முறை இப்போ 21ஆம் தேதி லண்டனில், 22ஆம் தேதி ஜெர்மனில் இது ஒரு லான்ச்சிங்காக தான் நடக்குது. இந்த திரைப்படங்கள் 5ம் ஏற்கனவே எடுக்கப்பட்டு திரைக்கு வரப்போகுது. அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் இந்த களத்தை பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அது பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற களமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வருஷம் திரைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் வரணுமெண்டு தான் ஆசை. அதை விட எனக்கு ஆசை என்னென்னா, எங்களுக்கு ஆசை என்னென்னா, வார வருஷம் பெருசாக செய்யக்கல. நாங்கள் எப்பவுமே பார்ப்போமே, கேனில் நடக்குது, ஜெர்மனியில் பெனிலாலேண்டோட விஷயங்கள் நடக்கும், அதுக்கு எங்களுடைய ஆக்கள் படம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எங்களுடைய தமிழாக்கள் எல்லா திரையில இருந்துமே கொடுக்க ஆசைப்படுவாங்க. அப்படியான விஷயம் நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு எல்லாரும் பெருமையோட நாங்கள் இப்படியான விஷயம் செய்கிறோமெண்டு அந்தந்த நாட்டை, இப்போ ஜெர்மன் கவர்மெண்ட்டோ யூகே கவர்மெண்ட்டோ, வா இவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்களே, இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸோ ஏதாவது சாதிச்சு காட்டணும், எல்லாரும் சேர்ந்து சாதிச்சு காட்டணும். ஸோ இது வார வருஷம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தான் செய்யணுமெண்டு இல்லை, ஒரு டைமுக்கு பிறகு வேற யாரும் செய்யட்டும். ஸோ அதுதான் எங்களோட விஷனாக இருக்குது. படம் 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த 5 படம் முடிஞ்சு இப்போ திரையிடலுக்கு தயாராக இருக்குது. பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்கா? நல்ல ஹாப்பியாக இருக்கு. சில படங்களில் ஷூட் டைம் போவேன். ஸோ அப்போ தான் தெரியும், இவ்வளோ ஒரு திரையில் பார்க்கல, பாட்டு இப்படி சரியில்லையே, அது சரியில்லை சரின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த இடத்துல பார்க்கல தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க். சிலாக்கள் நாங்கள் திரையில பார்க்குறாக்கள் தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருக்கிறேன், எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ ப்ரெஷர். நான் எவ்வளவோ ப்ரெஷர் கொடுப்பேன், எனக்கு ட்ரெயிலர் வேணும், அது வேணும், இது வேணும். அதுக்கு பின்னால் இருக்கிற ப்ரெஷரை பார்க்கல ஒரு சந்தோஷம். ஒரு சில பாட்டுகள் இருக்கு, நல்ல பாட்டுகள், நல்ல நடிப்புகள் எல்லாம். என்ன ஜெயந்தனும் படம் நடிச்சிருக்கிறார். ஸோ ஜெயந்தனை ஒரு நடிகனா நான் பார்த்ததில்லை, என்ன நிறைய பாடம் உண்மையாவே பார்த்ததில்லை. ஸோ இதுல பார்க்கல, இதுதான் என்ன மனுஷனா, அப்படியும் சில விஷயங்கள் இருக்கல, நல்லா இருந்தது. இதுல தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஜெயந்தன் எனக்கு 2007ஆம் ஆண்டுலேருந்து தெரியும், நிறைய மினக்கெடுவான ஒரு படத்துக்கும், அது முடியில இருக்கட்டும், நடிப்புல இருக்கட்டும், எந்த இடத்துக்கு வேணுமா நடிக்கணும், எந்த இடத்துல வேணும்னா நடிக்கணும், என்ன உடுப்போட வேணா நடிக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பான். குளிருக்குள்ள உடுப்பு இல்லாம நடிக்கணும்னாலும் நடிப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா இது இந்த 6 வேடம் போட்டு நடிச்ச ஒரு படத்துல வேட்டி மட்டும்தான் இருக்கு, மேலெல்லாம் உடுப்பே இருக்காது, சரியான குளிர். அந்த இடத்துல எல்லாம் அப்படிலாம் நடிப்பேன். வீட்டுல எப்படி உங்களுக்கு ஒரு நடிகனா நிறைய கதைச்சு கொண்டு நடிச்சு கொண்டு அப்படிலாம் தெரிவார அந்த நேரங்கள்ல? பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாரா தொடர்ந்து? அப்படி பண்ணினாதான் நான் கண்டதே இல்லை. ஸோ என்னண்டா, அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணினவர். ஸோ அந்த படம் டைரக்ட் பண்ணிக்கல, அதில் ஒரு சீனில் ஒரு ஆள் அழ வேணும். ஸோ அந்த ஆளுக்கு அழுறது வரையில, அப்போ தான் அழுது காட்டவான்னு கேட்டார். அப்போ நாங்கள் எல்லாரும் நாங்கள் அதில் லேட் நைட் டைமில் சும்மா நிற்பார், என்னோட சும்மா காய்ச்சிட்டு அப்படின்னு சும்மா நின்றாரு. திடீரென்று அழ தொடங்கினார்.
எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, உண்மையா அழுகிறாரா நடிக்கிறாரா? அப்போ பக்கத்தில் நின்றவையும் பார்த்துச்சு நான். ஸோ அந்த ஒரு ஒரு டக்குண்டு நடிகை நான் மாறிடுவார். அப்போ நான் நினைச்சேன், நான் எனக்கே உண்மையாகவே எனக்கு தெரியாது, எனக்குமே இது ஒரு புது விஷயம் ஜெயந்தனை பார்த்ததுமே. ஸோ அந்த விஷயத்தில் பர்சனலாக நடிக்கிறது இல்லை, அவருக்கு அந்த இடம் நடிக்கணுமெண்டா அது நினைக்கிற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவார், எண்டா ஆளே மாறிடுவார். கண்டிப்பாக இல்லை. ஆனால் அவரோட முடியிலிருந்து எல்லாத்துலேயுமே நிறைய மெனக்கிடல் இந்த 5 படத்துக்குமே இருந்துச்சு. ஸோ அதை நீங்களே பார்த்தீங்க, அதை பார்த்து நீங்கள் வியந்த விஷயம் சொல்லுங்களேன். அவரோட முடி ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், திடீர்னு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த இது? ஒரு படத்துக்கு அவர் ஹேர் கலர் பண்ணணும், ஒயிட்ன்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன், உண்மையாக என்ன நிறைய கஷ்டப்பட்டு லாங்காக வளர்த்தாரு. ஸோ அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு ஷுவராக கலர் பண்ண, சும்மா அது போகாது, ப்ளாண்ட் பண்ணினா அது போகாது? இல்லை பரவாயில்ல பண்ணுறேன்டாரு. ஸோ அது பண்ணிக்கல, அவர் எதிர்பார்த்த கலர் வரல, வேறு கலர் ஆகிட்டு அது திருப்பி டை பண்ணினார். அப்போ அது அவர் அந்த நடிப்புக்காண்டி தண்டை இது உடையதோ இல்லை வடிவ வரையிலோன்றது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அதை செய்கிறேன். ஓகே என்று அந்த நடிப்புக்காக எல்லாமே கொடுக்குறேன்னு நான் வியந்து பார்த்தேன். நான் இவ்வளவும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் நடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் முடி வெட்டணும்னு நான் சொல்றேன், இது எனக்கு சரி வராதுன்னுட்டு நான் போயிடுவேன். ஆனால் அது இல்லை, பிரச்சனை இல்லை, செய்யலாமே என்றுட்டு செய்கிற விஷயம் எல்லாராலும் செய்வாங்களான்றது ஒரு கேள்விதான். இல்லை, நீண்ட காலம் அந்த பயணம் தொடருது, அதுக்கு என்ன ஒரு காலமும் நெருங்கிட்டு இருக்குது. ஜெயந்தன் யாரு, ஸோ என்ன மாதிரி என்றது விஷயங்கள் வெளியில் வரக்கு அது வேறும், அது வாழ்த்துக்கள் அதுக்கு. இப்போ இந்த 5 திரைப்படங்கள்னு போது ஜெயந்தனை தவிர இப்போ பார்த்தோம்னா நிறைய இளம் இயக்குனர்கள் அதே மாதிரி இளம் கலைஞர்கள் இந்த படங்களில் வேலை செய்திருக்கிறாங்க. நல்ல வெளியே அவுட்புட்டும் வந்திருக்கு. அவங்கள பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் என்ன? வியந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட மைண்டுக்குள்ள இருக்கிற கதையில் இருக்குதானே, அட இப்படியும் கதை யோசிப்பாங்களா, அதை எடுக்கிற விதங்கள், காமெடியோ சீரியஸ்னஸோ, அது ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருந்தது. அதை விட எந்த விஷயம் செஞ்சாலும் தடையல் வர்றது நார்மல் தானே. ஸோ ஒரு டைரக்டருக்கு இல்லை, ஆக்சுவலி 2 டைரக்டருக்கு நடந்த விஷயம். ஒருத்தர் படம் மோதன் நினைக்கிறேன் ஒரு 90% முடிச்சிட்டார். முடித்த பிறகு ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு விஷயம் அது சரி வரல, ஈகோன்னு சொல்லுவோமன், அந்த படம் வர முடியாது, அதுவும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தான் போகுதுண்டு ஆயிட்டு. ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் இன்னும் ஒரு கதை எழுதி அதை எடுக்கிறேன்னு வந்து மனதை தளர விடாமல் வந்து அவங்க டீமாக சப்போர்ட் பண்ணி வந்து படம் எடுத்து முடித்தது வந்து நான் ஒரு வியந்த விஷயம். ஏனெண்டா ஒரு எல்லாருமே நாங்கள் ஃபுல் டைம் வேலை செஞ்சு கொண்டு தான் எங்களோட பேஷனுக்காக இவ்வளவு உழைக்கிறோம். ஸோ அது டைம்ன்றது எங்களுக்கு சரியான ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லை, அந்த இருக்கிறது கொஞ்சமே நாங்கள் நிறைய கவனமாக பாவிக்க வேணும். ஸோ அந்த டைம்லையும் மனதை தளர விடாமல் திருப்பியும் ஒரு கதை கொண்டு வந்து எடுத்து அதில் ஒரு சந்தோஷம் காணிக்கல. எனக்கு அது ஒரு சரியான ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு அந்த ஒரு மனதை தளர விடாம ஒரு விஷயம் செய்யணும் என்றது. இன்னும் ஒருத்தர் அவர் நினைக்கிறேன் எங்களில் யங்கஸ்ட் அவர் தான். படம் வந்து நைட் ஷூட் வைக்கிறேன், எல்லாருமே டீமோட்டிவேட் பண்ணாங்க. நைட் ஷூட்டா, என்ன இது நித்திர கொள்ள முடியாதா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கல. இல்லை, அப்படிதான் எனக்கு இப்படிதான் வேணும் என்று போய் ஓகே, அது ஏதோ அவருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, ஓகே, தானே விளங்கி கொண்டு ஓகே இது இப்போ எடுக்க வேண்டிய வந்து அக்கா இது இப்போ எடுக்க முடியாது, நான் இந்த படம் எடுப்பேன், ஆனால் நான் இப்போ வேறு ஒரு கதை எழுதுறேன், அது ஓகே ஆண்டு அதையும் நல்ல ஒரு படமாக எடுத்து இப்போ அதுவுமே திரைக்கு வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கல அந்த நிறைய வருஷமாக ஃபைட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு நல்ல விஷயம் இப்போ செய்ய போகிறோமே என்றது ஒரு சந்தோஷம். இப்படி கலைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களை கௌரவம் கொடுத்து அவங்களை திரைக்கு கொண்டு வர முயற்சி என்றது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. அந்த வகையில் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு முதல்ல இன்னும் ஒரு கேள்வி நான் கேள்வின்றதை விட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லாமட்டா, உங்களுக்கு
ஜெய் வந்து இப்போ இந்த 5 படத்தை நடிச்சிருந்தாலும் இதுக்கு முதல்ல ஒரு பெரிய குறுந்திரைப்படத்தில் இப்போ ஒரு இயக்குனர் அவதாரம் எடுக்க போகிற ஒரு ஆள்கிட்ட முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவர். அந்த செய்தி உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு சொன்னால் விஜயோட மகன் சொல்கிறேன். அந்த படத்துலேயும் விஜய் முக்கியமான இடத்துல, ஜெய் முக்கியமான இடத்துல அந்த இடத்துலையும் நடிச்சிருந்தவர். அவருடைய வளர்ச்சி என்றது பாரதி ராஜா சாரோட, அதுக்கப்புறம் இந்த விஜயோட மகனோட படத்தில் குறுந்திரைப்படத்தில் அப்படியே நடித்து இப்படியே வரும்போது இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இந்த துறையில். எப்படி மற்ற இந்த துறைக்கு புதிதாக வந்தவர்களை கையாண்ட விதம் எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்போவுமே நான் ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம், இவ்வளவு சொல்லியும் அவர் அதை காட்டிக்கொள்ள மாட்டார். ரெண்டுமே ஒரு 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 அமைதியாக ஒரு பேஷண்ட்டாக தான் ஒரு விஷயம் விளங்கப்படுத்துவார். கோவப்பட மாட்டார். மெதுவாக இல்லை இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா, அந்த விஷயம் எனக்கு நடுவில் நான் பார்க்குறேன். நான் இப்படி தான் இருக்கணுமா, ஒரு இல்லை நான் இந்த படத்தில் நடிச்சேன்னா எனக்கு இது தெரியும் அப்படி ஒரு நாளுமே சொல்ல மாட்டார். கேட்டாலும் நான் நடிச்சுனா தான் என்றாலும் அது பரவாயில்ல நான் இது செய்கிறேன். இப்போ நான் சில நேரம் கேட்பேன், ஏன் நீங்கள் சொல்லல நான் இந்த படத்தில் நடிக்க தேவையில்லை, ஒரு விஜய்ட்ட மகன்கிட்ட படத்தில் நடிச்சிட்டேனே, நான் இந்த ஷார்ட் ஃபில்மில் நடிக்கணுமென்ற அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இல்லை நான் இதை பண்ணுறேன், பிரச்சனை இல்லை, சின்ன கரெக்டாக அது ஒன்றும் இல்லை, அது நான் பண்ணுறேன். அந்த ஒரு நடிப்புக்கு ஒரு திரைக்கு அந்த சினிமா என்ற ஒரு வார்த்தைக்கு காட்டுற காதல் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு மனிதன் இருக்கலாமா என்றது, அது எங்களுக்கு இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ரெண்டும் அந்த காதல் இருக்குது. அது ஜெயிட்ட எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறது, அதுதான் அவரை இவ்வளத்துக்கும் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் அந்த பயணம் தொடரணும், நீண்டு தொடரணும், அந்த பயணத்தில் நிறைய வெற்றிகள் பெறணும். நீங்கள் எடுத்திருக்கிற புலிஜே ப்ரொடக்ஷன் சார்பாக எடுத்திருக்கிற இந்த ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட முயற்சி, அதோட அந்த இலக்கண்டு ஒன்று நிர்ணயிச்சிருக்கீங்க தானே, அந்த இலக்கை அடையணும், நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இப்படி தான் நிறைய விஷயங்கள் வரும் போகும், துரோகங்கள், அது எல்லா இடத்துலையும் எல்லா மொழிகள்லையும் எல்லா இனத்துக்குள்ளேயும் இருக்குது. அதை தாண்டி அந்த வெற்றி என்றது கிடைக்கும்போது அந்த சந்தோஷமே இது. ஒரு சக கலைஞனா நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி பல கலைஞர்களை கொண்டு வரதுக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அதை சுரேகா நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் புலிஜே ப்ரொடக்ஷனுக்கும் அதுக்கான நன்றிகள் ஒரு கலைஞனாய் கலைஞர்கள்ட்ட இருந்து. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களோட அன்பான உறவுகளுக்கு இந்த 21ஆம் தேதி 28ஆம் தேதி நடக்க போகிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? முதல் நன்றி சொல்ல தேவையில்லை, இது எங்களோட கடமை. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து உதவி இல்லை, காட்ட வேணும் எங்களோட டேலண்ட்டு. ஸோ அதுக்காக நன்றி தேவையில்லை. இன்னும் நிறையாக்கள் வரணுமென்று நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இனி வர இப்போ 21ஆம் தேதி 28ஆம் தேதி மட்டும் திரையை விரும்புகிற, நடிக்கணும், சினிமாக்கில் வரணுமென்ற தவிர்த்து எங்களோட இப்படி நாங்கள் ஒரு யங் ஜெனரேஷன் இவ்வளவு செய்கிறோமே, எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்து அதை மத்தாக்களுக்கு சொல்லி இன்னும் பெரிய விஷயம் ஆக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம். இனி எல்லாரும் வந்து பார்த்து இதை பெருசாக கதைச்சு பெருசாக ஒரு விஷயம் ஆக்குறது தான் நான் நம்புறேன் எல்லாரும் செய்வாங்கன்னு. நல்லது. இன்றைக்கு நிறைய விஷயம் பேசினோம். இந்த திரைப்படங்கள் திரையிட்டு முடிஞ்சு ஜெர்மன் ஃபெஸ்டிவல் எல்லாம் முடியட்டும். இதுக்கிடையில் இன்னும் ஒரு கேள்வி. ஜெர்மன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து முக்கியமான இயக்குநர்களும் வராங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் ஒருக்கா பேசிடுவோம். ஸோ அந்த இயக்குநர்கள் பற்றி சொல்லுங்கள். ஜெர்மனில் இருக்கிற வேறு நாடுகளில் இருக்கிற இளம் கலைஞர்கள், அது இயக்குனராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், நடன இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே வரும்போது அங்கே வரப்போகிற அந்த செலிப்ரிட்டிஸ் என்றது திரைத்துறையில் மிக முக்கியமான ஆட்கள். அது அவைக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்கள துறையில் இன்னும் ஊக்குவிக்கிறதா அமையும். அந்த கலைஞர்கள் பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு 2 செலிப்ரிட்டிஸ் வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் மிஸ்கின் வரார், ஸோ இந்தியாவிலேருந்து. பிறகு லெனின் அண்ணா கனடாவிலேருந்து வரார். ஸோ டைரக்டர் மிஸ்கினை பற்றி சொல்லணுமெண்டா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அதை இப்போ அவர் இவ்வளோ விஷயம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு, அவருக்கும் காட்டணும் இவ்வளோ ஒரு விஷயம் செய்கிறோம்ன்றது. ஸோ அவரை கூப்பிட்டு எல்லா பக்கத்தாலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ எனக்கு அவரில் பிடிச்சது வந்து சொன்ன உடனே யார் எதுவுமே கேட்கல, அப்படியா ஓகே எப்போ நான் வாரேன், அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் காட்டினார், அதே ஒரு நம்பிக்கை காட்டினார். ஸோ அதே மாதிரி லெனின் அண்ணாவுமே அப்படி ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்களே, நான் வாரேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து பார்க்குறேன், இப்படி
நான் பார்க்குறேன்னு ஒரு விஷயம் சொல்றதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்களான்றது தெரியல. நீங்க யாரும் உங்களுக்கு தெரியாத அப்படி எதுவும் இல்லை. நீங்க இப்படி ஒரு விஷயம் செய்றீங்க, நான் அவங்க வந்து பார்க்குறோம், அதுவே ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை நாங்க எல்லாருக்கும் கொடுக்க வேணும். ஸோ அதுவுமே நான் நினைக்கிறேன் அவங்க ஆஸ் அ செலிபிரிட்டிஸாக கூட வரையில, அவங்களுமே பார்வையாளர்களாக தான் வர்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமும் ஆரோக்கியமான விஷயமும். இப்படியான பல முயற்சிகள் இன்னும் எடுங்க, பல திரைப்படங்களை தயாரிங்க, பல கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. அது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இளவயதில் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். தொடர்ந்து வெற்றிகள் பல வரட்டும், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வெற்றி அடையட்டும். அதுக்கு பிறகு அந்த ஃபெஸ்டிவல் பற்றி இன்னும் ஒரு நேர்காணலில் நிறைய பேசலாம். நன்றி. நன்றி. Blue Jay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025.